வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க இன்றைக்கி வந்து சிக்கன் மொச்சக்கொட்டை பயிர் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு கறி குழம்பு வைக்கலாம். போடுமா, வெங்காயம் போடுமா. இது கொஞ்சம் கண்ணாடி பழம் வரட்டும். விறகு அடுப்பில் சமைக்கிறது நல்லாயிருக்கு. அதனால் இங்கே வந்தால் எனக்கு சமைக்கணுன்னா விறகு அடுப்பு தான். இஞ்சி பூண்டு போடுமா. சீக்கிரமாக ஆகும், சட்டுன்னு ஆகும். இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுமா, கொஞ்சம் நிறையா. போட்டுக்கலாம். அது கொஞ்சம் வதங்கட்டும். தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டாச்சு. மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள். இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு இது அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கும், அது போட்டு வதக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கணும். இது எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள், இப்படி இருக்கணும். இது வதங்கிடுச்சு. இதெல்லாம் கறி போட்டுக்குவோம். கறி போட்டு இது கொஞ்சம் வதக்கி விடுவோம். தண்ணியை நல்லா எடுத்து வச்சுருக்கணும். கறி போட்டு கொஞ்சம் வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்கட்டும். தனியாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள். இன்னும் கொஞ்சம் போடுமா. ஸ்பூன் நிறையா அள்ளணும். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக. எங்கள் வீட்டிலன்னா நான் கறி மசாலா செஞ்சு வச்சுருப்பேன். இங்கே காலி ஆகிடுச்சி, எடுத்தாந்து கொடுக்கல. அதனால் அது இருக்கிறத மட்டும் போட்டுக்கிறோம். உருளைக்கிழங்கு மொச்சக்கொட்டையை வந்து நம்ம பச்சை மொச்சக்கொட்டை வாங்கி உரித்து அந்த பயிரை நைட்டு ஊற வச்சுட்டு அந்த பயிரை வந்து நம்ம அது குழம்புல போட்டால் நல்லாயிருக்கும். பயிர் கட்டுமா, பயிர் இப்படி இருக்கும். அது உரித்து அந்த மாதிரி பயிர் உரிச்சிக்கணும். அந்த மொச்சக்கொட்டையிலேருந்து ஒரு தோல் அதையும் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இது மாதிரி போட்டு வச்சோம்னா நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, தோசை, இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூட வெந்தயக்கீரை இருந்து போட்டாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும். கஸ்தூரி மேத்தி சொல்கிறோம் இல்லையா, அது கொஞ்சமாக போடுறோம். இது நம்ம ஒரு அரைக்கட்டை அளவுக்கே போடலாம். அரைக்கட்டு ஒரு கட்டை போடலாம். நல்லாயிருக்கும், குழம்பே வைக்காது. கறி கூட இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மொச்சக்கொட்டையை எல்லாம் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். வெந்தயக்கீரை போடலாம், சோம்புக்கீரை போடலாம் குழம்புக்கு, நல்லாயிருக்கும். உப்பு போடுவோம். உப்பு போட்டுக்கிட்டு நம்ம எப்படி கொஞ்சம் நேரம் வேக விடலாம். உப்பு போட்டு ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஜார் அலசி தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். கறி வேகட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி அலசி விடணும். வேகட்டும், பார்க்கலாம். கறி வெந்துருச்சு. எண்ணெய் எப்படி பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் தேங்காய் பால்
எடுத்து ஊற்றியிருக்கோம். ஊற்றி அதை கலக்கி விட்டு அப்படியே மூடி விட்டுடலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்து நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்களே இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாவிடம் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. சாந்தியும் சலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். ஜஸாக்கல்லாஹ்.